ஆரம்பிக்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக் மெஷினரிஸில் லாஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். ஓப்பன் சேனல் ஃப்ளோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. இதில் வந்து கம்பல்சரி 4 மார்க் கேட்பாங்க சரிங்களா. 4 மார்க் கண்டிப்பாக இதை வந்து கேட்பாங்க சரிங்களா. நீங்கள் வந்து டிஎன்பிசி ஏ எழுதினாலும் சரி, ஜேஇ எழுதினாலும் சரி, எஸ்எஸ்சி, ஜேடிஓ அண்ட் கேட் ஓகேங்களா. ஸோ இது வரலும் கேட்ட கொஷின்ஸ் வந்தோம்னா கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா 6 மார்க் கன்ஃபார்ம். ஓகே, 2 2 மார்க் இருக்கும், ஒரு 2 2 மார்க் இருக்கும், 2 1 மார்க் இருக்கும். டிஎன்பிசி ஏயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் வந்து ஒரு கொஷின் இருக்கும், ஹைட்ராலிக் ஜம்பில் இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த கிரிட்டிக்கல் ஃப்ளோ கண்டிஷன் சொல்லிட்டு 4 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. டிஆர்பி கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் கேட்டிருக்காங்க சரிங்களா. எஸ். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஓப்பன் சேனல் ஃப்ளோக்கு நம்ம போவோம். இதனுடைய போகிறதுக்கு முன்னாடி இதனுடைய கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஓப்பன் சேனல் ஃப்ளோ அப்படின்னா ஸோ முன்னாடி நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே ஃப்ளோ த்ரூ பைப்ஸில் நம்ம என்ன பார்த்தோம்? ப்ரெஷர், எனர்ஜி, ஓகே, வெலாசிட்டி அண்டு டேட்டம் ஹெட் சரிங்களா. ஓகே, இது பார்த்தோம். இப்போ இதில் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான். இது மூணுமே நமக்கு இருக்கும். ஓகே, இது மூணுமே நமக்கு கான்செப்டில் இருக்கும். பட் நமக்கு வித்தவுட் ப்ரெஷர் த ஃப்ளோ இஸ் ஒன்லி த கிராவிட்டி, அது மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரெஷர் எனர்ஜி நமக்கு இருக்காது. அதுக்கு போல பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஒய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு ஃப்ளோனால எவ்வளோ வந்து வாட்டர் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறது. இசட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதில் டேட்டம் ஹெட்னு நம்ம சொல்லுவோம். இட்ஸ் வெரி ஸ்மால், அதனால நெக்லிஜிபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒய் ப்ளஸ் வி அது மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வி ஸ்கொயர் டிவைடட் பை 2g மட்டும் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதுதான் நமக்கு டோட்டல் எனர்ஜி, பொட்டன்ஷியல் ஹெட் ப்ளஸ் கைனடிக் ஹெட், த ஃப்ளோ வித் ஒன்லி தி கிராவிட்டி அப்படின்னு மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, போகலாமா? எஸ். வாட்டர் ஃப்ளோ ஆன் எ சேனல் ஓகே வித் கிராவிட்டி ஃபோர்ஸ் ஒன்லி அண்ட் நேச்சுரல் ஸ்லோப் ஆர் கிரேடியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிராவிட்டி ஃப்ளோ அண்ட் நேச்சுரல் ஸ்லோப் வித் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓப்பன் சேனல் ஃப்ளோ கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்மேட்டிக் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரிஸ்மேட்டிக். இது நமக்கு பிரிஸ்மேட்டிக் என்னென்ன தெரியும்? ஸ்லோப், டெப்த், சைஸ், ஷேப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இட் இஸ் நாட் ஒபே தி prismatic channel property அப்படின்னு சொல்றோம். size, shape and bed slope is constant. all obey the prismatic channel property. all obey the prismatic ப்ராப்பர்ட்டி, அதாவது சேனல் ப்ராப்பர்ட்டி நமக்கு ஒபே பண்ணும் சரிங்களா. பட் நமக்கு இந்த சைடு ஸ்லோப்பில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். பவுண்டரிஸ் ஆர் ரிஜிட் பவுண்டரி, எந்த ஒரு சேஞ்சுமே நமக்கு இருக்காது. டெப்த்து மட்டும்தான் நமக்கு வேரியபிளாக இருக்கும். டிஃபார்மேஷன் ஒன்லி ஃபார் தி டெப்த். சொல்லலாம் 1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஃப்ரீ டிகிரி இஸ் 1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரி எல்லாமே வந்து நம்ம மொபைல் பவுண்டரி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்னென்ன சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இட் இஸ் நாட் ரிஜிட் பவுண்டரி. 4 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். அதாவது ஷேப் வித் டெப்த் அண்ட் ஸ்லோப் இது எல்லாமே நமக்கு வந்து சேஞ்சபிளாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் பிரிஸ்மேட்டிக் சேனல் வந்து 4 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்றோம். நோ செடிமெண்டேஷன் அண்ட் எரோஷன், எந்த ஒரு செடிமெண்டேஷனும் இருக்காது, எங்களுக்கு வந்து எரோஷனும் இருக்காது. இதில் வந்து எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. எஸ். நெக்ஸ்ட், இது பேசிக் மட்டும் வாட் இஸ் வாட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இதில் வந்து கொஷின்ஸ் வந்து அதிகம் கேட்டது கிடையாது. இப்போ இனிமேல் தான் நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ளோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ளோ based on that obstruction is classified into 2 types. Okay, the classification of flow is classified into 2 types. one வந்து பார்த்தீங்கன்னா gradually varied flow, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா rapidly varied flow. அங்கே நம்ம steady flow, uniform flow, irrotational flow படிச்சோங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா gradually varied flow, rapid varied flow அப்படின்னு நமக்கு வரும். 2 types வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. எஸ். depth of flow, okay, gradually varied flow பார்க்கலாம். depth of flow gradually varied over the length of the channel and specific energy is constant அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக் எனர்ஜின்னு எதை மீன் பண்ணோம்னா y plus v square divided by 2g அதை தான் நம்ம வந்து மீன் பண்ணுவோம் சரிங்களா. இதுதான் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி. ஓகே, the energy is constant அவ்வளோதான். ஓகே, டெப்த் ஆஃப் ஃப்ளோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு ஸ்மால் அப்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா, ஸ்மால் அப்ஸ்ட்ரக்ஷன். ஸோ வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. லென்த் ஆஃப் ஃப்ளோனா கிராஜுவலி ரைஸ் ஆகுது நமக்கு சொல்லுங்கள். கிராஜுவலி நமக்கு ரைஸ் ஆகுது. இது வந்து ரைசிங் கர்வ் ஆர் பேக் வாட்டர் கர்வ்னு சொல்லுவாங்க. இது ஒரு கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்கேன். The gradually the water is rising in the direction of the flow. It is also known as backwater curve or rising curve அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இது நமக்கு gradually varied flow. இது வந்து flow ஆகிட்டு இருக்கு, இங்கேருந்து அப்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரைஸ் ஆகிட்டே இருக்கு. இது நமக்கு gradually varied flowன்னு சொல்லுவாங்க சரிங்களா. Depth of the flow suddenly dropped. ஓகேங்களா, drop down ஆயிரும் நமக்கு. suddenly dropped with respect to the small length of the channel. இது நமக்கு over the length of channel சொன்னோம். இது வந்து லென்த் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். இது வந்து சடனாக டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னவும் கீழே இறங்கிடும். ஓகேங்களா, the depth of flow suddenly changed with respect to small length of channel
small length in the channel specific energy is not constant. Yes, constant இருக்காது. ஏன்னா இது நமக்கு வந்து flow வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி கிராஜுவலா அப்படி போயிட்டு இருந்தது. ஓகேங்களா? இது நமக்கு சடனா என்ன பண்ணுது? சடனா டவுன் ஆயிடுச்சு நமக்கு. சரிங்களா? இது rapidly varied flow னு சொல்லுவோம். ஹைட்ராலிக் ஜம்ப் இங்க தான் நமக்கு அக்கர் ஆகும். ஓகேங்களா? ஹைட்ராலிக் ஜம்ப் நமக்கு இங்க தான் நமக்கு அக்கர் ஆகும். ஓகேங்களா? because டாப்ல இருந்து டப் நமக்கு வந்து ஜம்ப் அடிக்கும் அதனால. ஓகே? எஸ். நம்ம அத படிப்போம் ஹைட்ராலிக் ஜம்ப்னா என்னன்னு சொல்லிட்டு. சோ இத நம்ம கிளாசிஃபிகேஷன் கிராஜுவலி வேரியட் ஃப்ளோ என்ன rapidly varied flowக்கு என்ன டிஃபரன்ஸ்? சோ அதோட டயகிராம் எப்படி இருக்கும்ன்றது இத நமக்கு. ஓகேங்களா? எஸ். assumption. ஓகேங்களா? சோ நமக்கு எப்படிங்க பெர்னோலிஸ்ல நம்ம எப்படி assumption பார்த்தோம்? flow is the uniform flow, steady flow, inviscous flow, irrotational flow. ஓகே? frictionless fluid அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. frictionless flow அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல. சேம் அதே மாதிரி இந்த இடத்துல some assumption கொடுத்திருக்காங்க. flow is the steady flow. what is mean steady? velocity is constant. okay, density is constant. ஓகேங்களா? potential energy is constant. நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ இது வந்து யூனிஃபார்ம் கிடையாது நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ இது இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்கேன் அசம்ஷனில் இது ஓப்பன் சேனல் ஃப்ளோ the flow is steady and யூனிஃபார்ம் நம்ம சொல்லிட்டே இருப்போம் எப்பயுமே இது வந்து நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ ஓகேங்களா நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ ஸ்பெசிஃபிக் எனர்ஜி ஓகேங்களா ஸ்பெசிஃபிக் எனர்ஜி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் கைனடிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் மூமெண்டம் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் இதில் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட் there is no change ஸோ ஒன்று நம்ம எடுத்துக்கிறோம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் ஆல்ஃபான்னு சொல்லுவோம் நம்ம ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் channel is the prismatic channel என்னோட channel வந்து prismatic channel தான் using two formula for finding the energy of the slopes okay energy of the slope or normal depth or velocity and discharge Manning's formula and Chassis formula இது ஆல்ரெடி நம்ம நீட்டா நம்ம பார்த்துட்டோம் Manning's formula velocity v is equal to 1 by n into m power 2 by 3rd I power half அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் Chassis formula velocity v equal to c into root of mi அப்படின்னு படிச்சிருக்கோம் சரிங்களா pressure distribution is hydrostatic pressure distribution தான் எங்களுக்கு சரிங்களா அதெல்லாம் எங்களுக்கு ஓபன் சேனல் ஃப்ளோ அப்படிங்கும்போது எனக்கு pressure distribution இது ஓகேங்களா velocity distribution கிடையாது hydrostatic pressure distribution bottom slope is very small அதான் அந்த z சரிங்களா அந்த bottom slope அத நம்ம என்னன்னு பாப்போம் bottom slope is very small so negligible amount அது நமக்கு தேவையில்லை roughness coefficient independent of the depth of the flow அப்படின்ற roughness அதாவது அதனுடைய bottom உடைய friction it is independent of the depth of flow and depth க்கு உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது ஓகே ஸ்பெசிபிக் எனர்ஜி அட் பாட்டம் ஓகேங்களா இப்போதான் ஸ்பெசிபிக் எனர்ஜி நம்ம வரோம் அப்போ டோட்டல் எனர்ஜி நமக்கு என்னன்னு பாருங்க z potential head sorry z datum head alpha energy correction factor v squared by 2g plus y potential head here z is very small எங்க சொல்லிருக்கோம் அந்த bottom bed slope is very small so negligible amount அப்போ இத கேன்சல் பண்ணிடுங்க ஓகே எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் ஆல்பா வேல்யூ 1 ன்னு சொல்லிட்டீங்க ஆல்ரெடி அப்போ y plus v squared by 2g இதுதான் எங்களுக்கு ஃபைனல் எனர்ஜி ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் क्वेश्चन இது கேட்டிருக்காங்க டிஆர்பி क्वेश्चनல ஓல்ட் क्वेश्चन பேப்பர்ல கேட்டிருக்காங்க 2017 ல கேட்கல 2021 ல கேட்கல ஓகேங்களா முன்னாடி क्वेश्चन கேட்டிருக்காங்க the open channel flow the total head or total energy is equal to y plus alpha v square by 2g ன்னு கொடுத்திருந்தாங்க சரிங்களா எஸ் இந்த ஆல்பா வந்து சேஞ்சபிள் இவர அசம்ப்ஷன் தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது ஓகே பட் இந்த அசம்ப்ஷன் படி 1 அப்போ y அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் ஹெட் v square by 2g அப்படின்றது கைனெட்டிக் ஹெட் அதாவது ep plus ek அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா பாப்போம் நம்ம ep plus ek நெக்ஸ்ட் போலாங்களா ஓகே இங்க பாருங்க சின்ன ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்துக்கலாம் q discharge q equal to area into velocity ஆல்ரெடி நமக்கு தெரியும் சரிங்களா discharge q equal to area into velocity இப்போ நம்ம என்னன்னா small discharge per meter width நம்ம என்ன எழுதுவோம் அப்படினா discharge per breadth அப்படின்னு எழுதுவோம் discharge per width or breadth of the channel அப்படின்னு நம்ம எழுதுவோம் அப்போ discharge q equal to area into velocity இப்போ எனக்கு ஸ்மால் q வேணும் நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க ஏரியா அப்படின்றது b into d b கேன்சல் velocity வெச்சது அப்போ q equal to v into t ன்னு எழுதிக்கலாம் சரிங்களா v into d அப்படின்றது நம்ம எழுதிக்கலாம் or v equal to q by d ன்னு எழுதிக்கலாம் d or y depth அது உங்க ரூபா நீங்க என்ன வெச்சுக்கலாம் சரிங்களா எஸ் இப்போ பாருங்க potential total energy is equal to potential energy plus kinetic head okay potential head plus kinetic head energy per unit weight above the channel of the bed அப்படின்ற energy per unit weight above the channel of the bed channel அப்படி நம்ம சொல்றோம் சரிங்களா energy per unit volume அங்க அப்படியே பார்த்தா சாரி energy per unit weight சாரி ஓகே energy per unit weight தான் எங்களோட assumption இங்க p by rho g v square by 2g z is equal constant நம்ம யூஸ் பண்றோம் பிரஷர் கிடையாது அதுக்குள்ள potential head நம்ம போட்டுருக்கோம் ஓகே எஸ் நெக்ஸ்ட் போறோம்ங்களா ஓகே சோ அந்த flow என்னோட flow
ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்ற அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பைப் ஃப்ளோ நம்ம பார்த்தோம், ப்ரெஷர் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெஷர் ஹெட், அடுத்து வந்து கைனடிக் ஹெட் எப்படி நம்ம பார்த்தோம்னா சென்டர் ஆஃப் தி பைப் லைன். ஸோ அதே மாதிரி நமக்கு டாப் ஆஃப் தி சேனல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, எனர்ஜி பெர் யூனிட் வெயிட் எபோவ் தி சேனல் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். எஸ், ஓகே. இதுதான் என்னுடைய பாட்டம். இதில் வந்து கிரேடியன்ட் டீட்டா நமக்கு வருது. இதுதான் நமக்கு டேட்டம் ஹெட் இசட். இது பார்க்கறது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஸோ சின்னதாக இருக்கிறதுனால ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு டெப்த் ஆஃப் தி ஃப்ளோ. திஸ் இஸ் அ பொட்டன்ஷியல் ஹெட் அப்படின்னு சொல்கிறோம். டெப்த் ஆஃப் ஃப்ளோ டியூ டு கிராவிட்டி, அதான் நமக்கு ஒய் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு மேலே அந்த வெலாசிட்டி வரக்கூடியது டைரக்ஷன் ஆஃப் தி ஃப்ளோனால வரக்கூடியது v²/2g. வாட்டர் இந்த திஸ் ஆர் சர்ஃபேஸ்க்கு மேலே நமக்கு வருது. ஓகேங்களா, எஸ். இதை வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். கிரிட்டிக்கல் ஃப்ளோ, மைல்டு ஸ்லோப், ஸ்டீப் ஸ்லோப், ஓகேங்களா, அட்வர்ஸ் ஸ்லோப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, எஸ். அப்போது E is equal to y plus v²/2g. ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் கன்சிடர் with the top of the surface flow. ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் டாப் ஆஃப் தி சர்ஃபேஸ் ஃப்ளோ. அப்போ நமக்கு வாட்டர் சர்ஃபேஸ் நமக்கு என்னது, இதுதான் நமக்கு வந்து டாப் ஆஃப் தி சர்ஃபேஸ். இதுதான் நமக்கு ஹைட்ராலிக் கிரேடியன்ட் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போ ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் அங்கே நம்ம என்ன பார்த்தோம், PZன்னு பார்த்தோம். அதாவது ப்ரெஷர் ஹெட் ப்ளஸ் கிராவிடேஷன் ஹெட், அதான் பீசோமெட்ரி ஹெட்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா, அப்போ இங்கே டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனடிக் ஹெட் ப்ளஸ் பொட்டன்ஷியல் ஹெட். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பண்ணிக்க தேவையில்லை, இதெல்லாம் வந்து அதிகம் கேட்டது கிடையாது, சும்மா ரஃபாக தெரிஞ்சுக்கோங்க. பட் இது ரொம்ப முக்கியம், கைனடிக் ஹெட் ப்ளஸ் பொட்டன்ஷியல் ஹெட். ஓகே. ஸோ இப்போ இதோட வெலாசிட்டி ப்ரொஃபைல் எப்படி இருக்கும் நம்ம தான் ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் ஹைட்ரோஸ்டாட்டிக்னு சொல்லிட்டீங்க. அப்போ வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அதோட ஐசோவெல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஐசோவெல் ஈக்குவல் லைன் ஜாயினிங் பாயிண்ட் ஆஃப் த வெலாசிட்டி இஸ் நோன் அஸ் ஐசோவெல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, எஸ். நம்ம இது ஹைட்ராலஜியில் நம்ம படிப்போம். ஈக்குவல் லைன் ஜாயினிங் பாயிண்ட் ஆஃப் தி ரெயின்ஃபால் அப்படின்னா ஐசோ ஹெட்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, எஸ். வெலாசிட்டி, ஓகே. வெலாசிட்டி ப்ரொஃபைல் எப்படின்னா இந்த வெலாசிட்டி எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஓப்பன் சேனல் ஃப்ளோக்கு கரண்ட் மீட்டர் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். டாப் ஆஃப் தி ஃப்ளோவில் தான் நமக்கு வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லாகர்தமிக் டைப் நமக்கு. ஓகே, லாகர்தமிக் ஸ்பைரல் டைப் நமக்கு இருக்கும். டாப் ஆஃப் தி வெலாசிட்டி V max இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதை விட கொஞ்சம், ஓகேங்களா, கொஞ்சம் டவுனில் இருக்கும். எவ்வளோ ஹைட்னா 0.25 மீட்டரில் 1/4 ஆஃப் தி ஹைட் நம்ம சொல்லுவோம். 0.25 மீட்டர்னு சொல்ல மாட்டாங்க, 1/4 ஆஃப் தி ஹைட் ஆஃப் தி சேனலில் தான் நமக்கு வந்து வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு டாப். ஓகே, ஜஸ்ட் பிலோ ஃப்ரம் தி 0.25 ஹைட் பிலோ தி வாட்டர் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் ஃப்ளோ ஆர் டாப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதனுடைய ப்ரொஃபைல் எப்படின்னா லாகர்தமிக் ஃப்ளோ ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லாகர்தமிக் ஃப்ளோ ப்ரொஃபைல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் இது. சரிங்களா, ஈக்குவல் வெலாசிட்டி ஆஃப் எ லைன் ஜாயினிங் பாயிண்ட் ஆஃப் தி டெப்த் இஸ் நோன் அஸ் ஐசோவெல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவல் வெலாசிட்டி வந்து ஐசோவெல்ஸ். டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு P இன்டூ Y, அதாவது P இன்டூ D வெலாசிட்டி எழுதிட்டோம். Q/B ஆல்ரெடி நமக்கு தெரியும். அப்போ இந்த DQ நமக்கு சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு Y அப்படின்னா நம்ம அப்போ DQ is equal to P into 0 to H நமக்கு வேரி ஆகுது into dy. இது நமக்கு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க வாட் இஸ் வாட்னு, அவ்வளோதான். ஓகே, இன்டெகிரேஷனில் போடுறது எப்படின்ட்டு நமக்கு. ஓகேங்களா, அப்போ இந்த DQ/B நம்ம காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 0 to H V into dy. அதான் நம்ம ஃபார்முலா. அதாவது இந்த V into D எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, Q equal to P into D அப்படின்னு சொல்கிறீங்க, அதனோட டெரிவேஷன் இது. ஓகேங்களா, ஸோ இதுக்கெலாம் நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க தேவையில்ல. ஸோ இந்த வெலாசிட்டி மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். சரிங்களா, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் தி ஓப்பன் சேனல் ஃப்ளோ அப்படின்னா நமக்கு மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன். ஓகேங்களா, மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, எஸ். போகலாமா. ஸோ ரெக்டாங்குலர் செக்ஷன், அதாவது மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷனை பொறுத்தவரையிலும் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஸோ மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க. இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் மீன்ஸ் டிஸ்சார்ஜ் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும். வெட்டர்டு பெரிமீட்டர், ஓகேங்களா, டிஸ்சார்ஜ் ஷுட் பி மேக்ஸிமம் அண்ட் வெட்டர்டு பெரிமீட்டர் ஷுட் பி மினிமமாக இருக்கணும். சரிங்களா, ஸோ இப்போ டிஸ்சார்ஜ் அந்த வெட்டர்டு பெரிமீட்டர் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா, எஸ். ஓகே, போகலாங்களா. ஃபர்ஸ்ட் செக்ஷன் ரெக்டாங்குலர் செக்ஷன். ஓகேங்களா, ரெக்டாங்குலர் செக்ஷன் அதாவது மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷனை பொறுத்தவரையிலும் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஏரியா எடுத்துகிட்டு நம்ம பிரெத்தை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு டெப்த்தை வந்து டெரிவேஷன் பண்ணணும். ஈக்குவல் டு 0, அதாவது டோ Q. ஓகேங்களா, டோ Q டிவைடட் பை டோ P ஈக்குவல் டு 0. அந்த டெரிவேஷனாக நமக்கு வேணாம். ஸோ ஃபைனல் ரிசல்ட் என்ன அதை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, போகலாமா. ஸோ ரெக்டாங்குலர் செக்ஷன் ஓப்பன் சேனல் ஃப்ளோ நம்ம சொல்லி வச்சு, ஸோ டாப் ஷுட் பி ஓப்பன் டு தி அட்மாஸ்பியர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. இது எல்லாமே பவுண்டரி எல்லாமே நமக்கு வந்து ரிஜிட் பவுண்டரி. சரிங்களா, எஸ். அப்போ பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா பின்னு வச்சுக்கிறோம். டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா Y or D நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், யுவர் விஷ். ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த வெட்டர்டு பெரிமீட்டர் என்னன்னா இங்கே பாருங்கள், வெட்டர்டு பெரிமீட்டர்னா தண்ணி டச் பண்ணுற இடம் மட்டும். ஓகேங்களா, அதாவது இது எல்லாமே தொட்டுட்டு போகும் தண்ணி. கரெக்டாக, ஸோ இது எல்லாமே தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தொட்டுட்டு போயிடும். இப்போ ஓப்பன், இது வந்து டாப் வந்து ஓப்பன். அப்போ பெரிமீட்டர் அப்படின்னா B +
பெரிமீட்டர்னு சொன்னால் a + b × 2ன்னு போடுவீங்க. அப்போ வெட்டட் பெரிமீட்டர் மட்டும் என்னென்னு பாருங்கள். வெட்டட் பெரிமீட்டர் அப்படின்னு நம்ம வந்து p நம்ம வச்சுக்கலாம் அந்த இடத்துல. ஓகே, பாட்டம் b ப்ளஸ் இது ஒரு டெப்த், இது ஒரு டெப்த். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் d. ஓகேங்களா? எஸ். அப்போ ஏரியா அப்படின்றது b × d. ஏரியான்றது நோ சேஞ்ச், அது நமக்கு ஏன்னா இது ஃப்ளோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு வரும். அப்போ b × d நமக்கு எடுத்துருவோம் ஏரியா. பெரிமீட்டர் b + 2d. ஓகேங்களா? வெட்டட் பெரிமீட்டர்னு தெரிஞ்சிருச்சிங்களா? இப்போ ஹைட்ராலிக் மீன் டெப்த்னு சொல்லுவாங்க. ஹைட்ராலிக் மீன் டெப்த் ஆர் ஹைட்ராலிக் மீன் ரேடியஸ் அப்படின்னு. ஹைட்ராலிக் டெப்த் ஹைட்ராலிக் மீன் டெப்த் அண்ட் ஹைட்ராலிக் ரேடியஸ் சொல்லுவாங்க. ஏரியா டிவைடட் பை வெட்டட் பெரிமீட்டர் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஏரியா டிவைடட் பை வெட்டட் பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷனுடைய கண்டிஷன் என்ன, அதான் நம்ம கான்செப்ட். இது வந்து ஜென்ரல். ஓகேங்களா? மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷனோட கண்டிஷன் என்ன, b = 2d அப்படின்னு சொல்லுவோம். பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் டெப்த்னு இருக்கும் ரெக்டாங்குலர் சேனலுக்கு. அப்போ நமக்கு பேலன்ஸ் நமக்கு தெரியும் இல்லைங்களா? b = 2d அப்படிங்கும்போது ஏரியா நமக்கு என்ன வரும், bக்கு பதிலாக d அப்ளை பண்ணுங்க. அப்போ நமக்கு ஏரியா = 2 டைம்ஸ் ஆஃப் d² நமக்கு வந்துடும், 2d². அப்போ இந்த பெரிமீட்டர் bக்கு பதிலாக 2d அப்போ 4d. ஓகேங்களா? இந்த 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. மேட்ச் தி ஃபாலோவிங்கில் ஒரு 4 செக்ஷன் கொடுத்துட்டு பிரெத் எவ்வளவு ஏரியா எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா? அப்போ மீன் டெப்த் ஹைட்ராலிக் மீன் டெப்த் நமக்கு என்ன இருக்கும் நமக்கு, அப்போ ஏரியா டிவைடட் பை வெட்டட் பெரிமீட்டர். ஏரியா நமக்கு பாருங்க என்னென்ன 2d², பெரிமீட்டர் வந்துன்னா 4d. அப்போ ரெண்டுக்கும் அடிச்சிட்டிங்கன்னா மீதி நமக்கு இருக்கும் d/2. ஓகே, சிம்பிளிஃபை நமக்கு d/2 நமக்கு இருக்குது. சரிங்களா? இப்போ ஃபைனல் ரிசல்ட் என்ன, மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் ஏரியா = 2d², பிரெத் = 4d, m = d/2, d = d தான் நமக்கு வருது. d = நமக்கு ஹைட்ராலிக் டெப்த்னு சொல்றோம். ஓகேங்களா? ஹைட்ராலிக் டெப்த் வேற, ஹைட்ராலிக் மீன் டெப்த் வேற. இப்போ ஹைட்ராலிக் டெப்த் அப்படின்னா ஏரியா டிவைடட் பை டாப் வித் ஆஃப் தி ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஏரியா டிவைடட் பை டாப் வித் ஆஃப் தி ஃப்ளோ. அப்போ ஏரியான்றதுனா b × y எழுதுவீங்க. வித் ஆஃப் தி ஃப்ளோக்கு b தான் நமக்கு. அப்போ y தான் நமக்கு வந்து டெப்த் ஆஃப் தி ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம் ஃபார் திஸ் ரெக்டாங்குலர் செக்ஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே, நான் ட்ரையாங்குலர் செக்ஷன். இப்போ என்ன செக்ஷன், நமக்கு ட்ரையாங்குலர் செக்ஷன் நம்ம போகிறோம். ஓகே, ஸோ ட்ரையாங்கிள் செக்ஷன் இதுவும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா? ட்ரையாங்கிள் செக்ஷன் நமக்கு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். போகலாங்களா? எஸ். ஸோ ட்ரையாங்குலர் செக்ஷன் ஜென்ரல் ஃபார்முலா ½ × b × h or d. ஓகே, பெரிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு வந்து பெரிமீட்டர். ஓகேங்களா? இது நமக்கு என்னன்னு தெரியாது. இது ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், இதையும் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ எக்ஸ்னா 2x நமக்கு வரும். ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அந்த எக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், ட்ரையாங்கிள் அப்படிங்கும்போது இந்த நம்ம 90 டிகிரிங்களா. ஸோ இது 45 டிகிரி 45 டிகிரி. இது நமக்கு என்ன வரும், b/2. ஓகேங்களா? இது நமக்கு டெப்த். இப்போ உங்களுக்கு என்ன வேணும், இந்த எக்ஸ் தானே நமக்கு வேணும். அப்போ டீட்டா இது வந்து ஆப்போசிட் சைடு, அதாவது எதிர்பக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம், இது வந்து கர்ணம். அப்போ எதிர்பக்கம், அப்போ காஸ் டீட்டா போட்டுக்கிறோம் நம்ம. டி நம்மகிட்ட இருக்கு. இன்ஸ்டன்ட் ஆஃப் டி வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். டி = அப்போ அடிப்பக்கம் காஸ் டீட்டா = அடிப்பக்கம் பை கர்ணம். ஓகேங்களா? அடிப்பக்கம் பை கர்ணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ டி டெப்த் வந்து d, கர்ணம் வந்துன்னா x நமக்கு என்ன சொல்கிறோம். சரிங்களா? எஸ். அப்போ x = √2d வரும். அப்போ 2 டைம்ஸா, அப்போ 2 × √t அப்படின்னு இருந்துச்சு. 2 √2d அப்படின்னு எழுதிக்கலாம். 2 √2d. அப்போ நமக்கு ஏரியா நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், ஏரியா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த என்ன கான்ஸ்டன்ட் b இன் டர்ம்ஸ் ஆஃப் என்னன்னு ஈக்குவல் பண்ணணும். சரிங்களா? b நம்ம வந்து ஈக்குவல் பண்ணணும். அப்போ b = இது ஒரு நமக்கு என்ன வரும் இந்த இடத்துல, டீட்டா நமக்கு 45 டிகிரி. ஓகேங்களா? அப்போ டீட்டா = நமக்கு 45 டிகிரி. அப்போ tan 45 டீட்டா எதிர்பக்கம் பை இது நமக்கு அடிப்பக்கம். அப்போ tan 45 b = d நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? b = இந்த ஏரியா மட்டும் b/2 இல்லைங்களா? எஸ். அப்போ d = b/2 நமக்கு கிடைக்கும். இப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும், b = 2d நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு நமக்கு d, இது ஒரு d. அப்போ b = 2d நம்ம எழுதிச்சு. அப்போ ஏரியா = d² நம்ம எழுத போகிறோம். ஏரியா = d². எப்படி வந்துச்சு, இந்த 2d இதில் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? bக்கு பதிலாக 2d அப்ளை பண்ணுங்க. 2 கேன்சல். அப்போ d². ஓகேங்களா? அப்போ ஹைட்ராலிக் மீன் டெப்த் ஏரியா ஹைட்ராலிக் மீன் டெப்த் m ஆர் ஹைட்ராலிக் ரேடியஸ் m ஏரியா டிவைடட் பை வெட்டட் பெரிமீட்டர். ஏரியா d², p = 2 × √2 அடிச்சா d/2 √2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. The most economical section for the triangle அப்படின்னு கேட்டால் half of the diamond அப்படின்னு சொல்லலாம். half of the diamond or the diamond placed, okay, half of the diamond placed with horizontal apex அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். half of the square portion with diagonal horizontal அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? diamond or rhombus அப்படின்னு சொல்லிக்கலாம். half of the square portion with diagonal horizontal. diagonal is horizontal அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு சைன் டீட்டா காஸ் டீட்டா ட்ரிக்னாமெட்ரி போட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, சர்க்குலர் செக்ஷன். ஓகேங்களா? சர்க்குலர் செக்ஷன். ஓகே, சர்க்குலர் செக்ஷனுக்கு நமக்கு ஏரியா ஆல்ரெடி தெரியும். ஏரியா = by d².
ஆர் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். பை டி ஸ்கொயர் பை 4 ஆர் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். பெரிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்குலர் ஃப்ளோ அப்படிங்கிறோம், இது எல்லாமே நமக்கு பெரிமீட்டர் தான். வாட்டர் ஃபுல்லாகவே நமக்கு டச் பண்ணிட்டே போவோம். அப்போ பை டி அப்படின்னு போட்டுச்சு. அப்போ ஏரியா ஈக்குவல் டு பை டி ஸ்கொயர் எம் பி ஈக்குவல் டு பை டின்னு தெரிஞ்சு. அப்போ ஹைட்ராலிக் மீன் டெப்த் எம் இஸ் ஈக்குவல் டு டி பை 4. ஓகேங்களா? அப்போ டி பை 4 அப்படின்னா பை டி கேன்சல், பைக்கு கேன்சல் ஆல்ரெடி, டி கேன்சல். அப்போ டி பை 4 அப்படின்னு சொல்லலாம். டி பை 4 ஆர் 2R எழுதிங்கன்னா 4னா R by 2 நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் பண்ணி என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை பற்றி நீங்கள் போட்டுக்கணும். ஓகே, அடுத்து செமி சர்க்குலர். ஓகே, அரைவட்டம் செமி சர்க்குலர் போடும்போது இது நமக்கு என்ன வரும்? பை டி ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர்டு பை 2 ஆர் பை டி ஸ்கொயர்டு பை 8 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஏரியா பெரிமீட்டர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை டி டிவைட் பை 2 ஆஃப் தான் நமக்கு இருக்கு. பை டி அங்கே பை டி டிவைட் பை 2. அப்போ நம்ம போய் டேரெக்டாக டி பை 4. ஓகேங்களா? எஸ். ஸோ அப்போ ஹைட்ராலிக் டெப்த் அப்படின்னா நமக்கு என்ன? ஏரியா டிவைட் பை டாப் வித் ஆஃப் தி ஃப்ளோ. ஓகே, ஏரியா டிவைட் பை டாப் வித் ஆஃப் தி ஃப்ளோ ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. ஹைட்ராலிக் மீன் டெப்த் வேற, ஹைட்ராலிக் டெப்த் வேற. சரிங்களா? ஹைட்ராலிக் மீன் டெப்த் ஆல்சோ நோன் அஸ் ஹைட்ராலிக் ரேடியஸ். பட் ஹைட்ராலிக் டெப்த் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? அப்போ ஹைட்ராலிக் டெப்த் இஸ் ஈக்குவல் டு ஏரியா டிவைட் பை டாப் வித் ஆஃப் தி ஃப்ளோ. அப்போ ஏரியா நமக்கு பாருங்க என்னென்ன, இது எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எது எடுத்துக்கிறாங்க? ஃபுல் சர்க்கிள் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ், ஃபுல் சர்க்கிள் எடுத்துக்கிறாங்க. அப்போ ஃபுல் சர்க்கிள் நம்ம எடுக்கும்போது ஏரியா பை டி ஸ்கொயர்டு பை 4. ஓகேங்களா? ஏரியா பை டி ஸ்கொயர்டு பை 4, டாப் வித் ஆஃப் தி ஃப்ளோ வந்து டயாமீட்டர். அப்போ ஏரியா ஃபுல் சர்க்கிள் நம்ம எடுக்கும்போது ஏரியா நமக்கு பை டி ஸ்கொயர்டு பை 4, டாப் வித் ஆஃப் தி ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ரெண்டு கேன்சல் பண்ணால் பை டி டிவைட் பை 4 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டெப்த் ஆஃப் ஃப்ளோ இஸ் ஈக்குவல் டு பை டி டிவைட் பை 4. இதே நம்ம செமி சர்க்கிள் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துல செமி சர்க்கிள் கேட்டாங்கன்னா இப்போ இது பை டி ஸ்கொயர். ஓகே, பை டி ஸ்கொயர் டிவைட் பை 8 டிவைட் பை டாப் வித் ஆஃப் தி ஃப்ளோ நமக்கு என்ன வரும்? அந்த இடத்துல இதனுடைய லென்த்து டி தான் நமக்கு. ஓகேங்களா? இதுவும் நமக்கு டி தான். அப்போ கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும்? பை டி டிவைட் பை 8. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? எஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். என்னென்னு பார்த்துக்கலாங்களா? சர்க்கிள் ஆர் செமி சர்க்கிள் செக்ஷன் போத் எம் இஸ் டி பை 4. ஓகேங்களா? போத் எம் டயா. ஓகேங்களா? ஹைட்ராலிக் மீன் டெப்த் நமக்கு சேம் தான். ரெண்டும் அப்படி தான் நம்ம பார்த்தோம். இங்கேயும் டி பை 4, இங்கேயும் டி பை 4. ஓகே, இதில் ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நான் சொல்கிறேங்க. அண்ட் டெப்த் ஆஃப் தி வாட்டர் இஸ் டிஃப்ரெண்ட். இது வந்து பை டி பை 4, பை டி பை 8 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? சேம் கான்செப்ட் இந்த மாதிரி. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா தி ரேஷியோ பிட்வீன் த ஹைட்ராலிக் மீன் டெப்த். Okay, the water flowing full, the circular channel, water flowing full and water flowing off அப்படின்னாங்க. ஓகே, water flowing full and water flowing off அப்படின்னு சொன்னாங்க. அப்போ full and off ஹைட்ராலிக் மீன் டெப்த் நமக்கு என்ன? ரெண்டுக்குமே d by 4, ரெண்டுக்குமே d by 4 தான். அப்போ ரேஷியோ இஸ் 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ், இதே மாதிரி நமக்கு வெலாசிட்டி ரேஷியோ, டிஸ்சார்ஜ் ரேஷியோவும் கேட்பாங்க. ஓகே, அது பார்க்கலாம் என்னன்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் சம் ஒரு 3/4 ஃபுல் ஆகுது. ஓகேங்களா? ஒரு 1/4 ஃபுல் ஆகுது. 3/4 வந்து ஃப்ளோ, 1/4 ஃப்ளோ அப்படிங்கும்போது நம்ம டிபெண்டிங் பண்ணி ஆங்கிளை பேஸ் பண்ணி நமக்கு எழுதக்கூடிய ஃபார்முலா. இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரலும் கேட்டது கிடையாது. பட் இது கேட்டிருக்காங்க. டிஎன்பிசி ஏஐயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகே, எஸ். அப்போ டேரெக்டாக ஏரியா ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இன்டூ டீட்டா மைனஸ் சைன் டீட்டா டிவைட் பை 2. இந்த டீட்டா அப்படின்றது இந்த ஆங்கிள் நம்ம. ஓகேங்களா? எங்கே டாப் ஆஃப் ஃப்ளோ அங்கேருந்து டேரெக்டாக ஒரு லைன் அடிக்கிறோம். ஸோ அப்போ இந்த ஆங்கிள் என்னன்றது நமக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? பி ஈக்குவல் டு 2r டீட்டா. அப்போ டெப்த் ஆஃப் ஃப்ளோ ஈக்குவல் டு டி பை 2 இன்ட்டு 1 மைனஸ் காஸ் டீட்டா டிவைட் பை 2. அவ்வளோதான். இந்த ஃபார்மை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்கன்னா போதும். இது ஆக்சுவலாக நம்ம சீவேஜ் ஃப்ளோவில் இன்னும் டீட்டெயிலாக படிப்போம். ஓகேங்களா? பார்ஷியல் ஃப்ளோ, ஃபுல்லி ஃப்ளோன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக படிப்போம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த பார்ஷியல் ஃப்ளோ கண்டிஷனில் டிஸ்சார்ஜ் மேக்ஸிமம் வந்து அந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், வெலாசிட்டி மேக்ஸிமம் வந்து ஆங்கிள் இருக்கும், ஹைட்ராலிக் மீன் டெப்த் இருக்கும், டெப்த் ஆஃப் தி ஃப்ளோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. m is equal to 0.38d அப்படின்னு சொல்கிறோம். பட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0.28 வந்து நமக்கு இருந்துச்சு ஆப்ஷனில். ஓகே, எஸ் போகலாங்களா? ஓகே, the most economical section partially flow, the angle of meeting this point. ஓகேங்களா? டாப் ஆஃப் ஃப்ளோ ரெண்டும் நம்ம மீட் பண்ணுற ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் மேக்ஸிமம் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 154 டிகிரி இருக்கணும். ஓகேங்களா? 154, 154 டிகிரி இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி மேக்ஸிமம் இருக்கிறது 128 டிகிரி, அப்ராக்சிமேட்லி 128 டிகிரி 45 மினிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹைட்ராலிக் மீன் டெப்த் m is equal to 0.3d. இதுவும் நமக்கு 0.3d. டெப்த் ஆஃப் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் மேக்ஸிமம் இருக்கும்போது நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்? வெட்டட் பெரிமீட்டர் மினிமமாக இருக்கணும். அப்போ மினிமமாக இருக்கும். டிஸ்சார்ஜ் மேக்ஸிமம் இருக்கும்போது இந்த இடத்துல டெப்த் வந்து மினிமமாக இருக்கும். ஸோ 0.81d. வெலாசிட்டி மேக்ஸிமம் அப்படிங்கும்போது 0.95 இன்ட்டு டி. ஓகேங்களா? 0.81d அண்டு 0.95 இன்ட்டு டி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. சரிங்களா? எஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரப்பீசாய்டல் செக்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரப்பீசாய்டல் செக்ஷன். முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? ரெக்டாங்குலர் பார்த்தோம், சர்க்குலர் பார்த்தோம், ட்ரையாங்குலர் பார்த்தோம். இப்போ ட்ரப்பீசாய்டல் செக்ஷன் மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷனாகவே நமக்கு வந்து ட்ரப்பீசாய்டல் செக்ஷன் தான். ஓகேங்களா? 4 கொடுத்துருவாங்க: ரெக்டாங்குலர், சர்க்குலர், ட்ரையாங்குலர்,
அண்ட் ட்ரப்பீசாய்டல். இதில் வந்து மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் கண்டிஷன் நமக்கு தெரியும். அப்போ மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷனில் மோஸ்ட்டாக இருக்கிறது யார் அப்படின்னா ட்ரப்பீசாய்டல் செக்ஷன் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரப்பீசாய்டல் செக்ஷன். ஓகே, ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா 2 கண்டிஷன் இது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எரோஷன் ஆகிறதுக்கு நமக்கு பாசிபிலிட்டி கிடையாது. ஷியர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, அது மட்டும் இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இரிகேஷனில் படிப்போம். சரிங்களா, லேசிஸ் கெனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதில் நம்ம டீட்டெயிலாக படிப்போம். கென்னடி அண்ட் லேசிஸ் கெனால் சொல்லிட்டு நமக்கு சம் ரிலேஷன்லாம் இருக்குது, நம்ம அதில் பார்க்கலாம். ஷியர் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்து வந்து வெலாசிட்டி அவுட்லெட், அதாவது வெலாசிட்டின்ற பாருங்க, டிஸ்சார்ஜ் நமக்கு வந்து இன்னும் மேக்ஸிமம் கொடுக்கும் கம்பேர்ட் டு அதர் சேனல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, எஸ். ஓகே, நெக்ஸ்ட் போகலாங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெரிவேஷன் போட்டு பாரு தான் நம்மளுக்கு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. என்ன கண்டிஷன் மட்டும் தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும். ஸோ இப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் என்டி இன்ட்டு டி, இது மட்டும் வச்சுங்க. பி ப்ளஸ் என்டி, ஏரியா ஈக்குவல் டு பி ப்ளஸ் என்டி இன்ட்டு டி, வெட்டட் பெரிமீட்டர் பி ப்ளஸ் 2d இன்ட்டு ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேங்களா, இதுதான் மோஸ்ட் எக்கனாமிக்கல் கண்டிஷன் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. ஓகேங்களா, அப்போ இந்த எண்ணெல்லாம் எவ்வளோ ஸ்டாண்டர்ட் வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பி ப்ளஸ் 2nd/2 ஈக்குவல் டு டி இன்ட்டு ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் ப்ளஸ் 1. பி ப்ளஸ் 2nd அப்படின்னா நமக்கு டாப் ஆஃப் தி சேனல் வித் அப்படின்றோம். டாப் ஆஃப் தி சேனல் வித். ஓகேங்களா, டி இன்ட்டு ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்றது சைடு ஸ்லோப். இந்த சைடு ஸ்லோப் தான் டி இன்ட்டு ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ இதுலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுது பாருங்க உங்களுக்கு, டாப் ஆஃப் தி வித், ஆஃப் ஆஃப் தி டாப் வித் இஸ் ஈக்குவல் டு சைடு ஸ்லோப்னு தெரியுதா. டாப் வித் இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் சைடு ஸ்லோப், ஆர் ஆஃப் ஆஃப் தி டாப் வித் இஸ் ஈக்குவல் டு டாப் வித் ஈக்குவல் டு 1 சைடு ஸ்லோப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் இது. சரிங்களா, அப்போ இதில் டீட்டா வேல்யூ எவ்வளோ இருக்கணும், அந்த டீட்டா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 60 டிகிரி இருக்கணும். சரிங்களா, 60 டிகிரி. அப்போ n is equal to 1/√3. அப்போ n is equal to what, h/v ஹரிசாண்டல் டிவைட் பை வெர்டிகல்னு சொல்லுவோம். அதாவது ஸ்லோப் நம்ம கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா, அந்த வெர்டிக்கலில் எவ்வளோ ஸ்லோப்பு ப்ளஸ் ஹரிசாண்டலில் எவ்வளோ ஸ்லோப் அப்படின்னு பார்த்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா 1/2 தான் கொடுப்பாங்க. சரிங்களா, 1/2 கொடுப்பாங்க. இது 1/4 கொடுத்தா நம்ம சிப்லோட்டி வியர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். நம்ம வியரில் படிச்சிருக்கோம். சரிங்களா, என்னோட வேல்யூ ஜென்ரலாக வந்து 0.5 தான் நமக்கு இருக்கும். n is equal to ஜென்ரலி 0.5 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ n is equal to 1/√3. இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா n, ஓகே, tan theta equal to what, tan theta is equal to vertical divided by horizontal. அப்போ tan theta, அப்போ tan 60 கண்டுபிடிச்சு 1/√3 தான் நமக்கு. tan 60 is equal to √3. அப்போ 1/tan theta is equal to 1/√3. half of the hexagonal portion அப்படின்ற, அப்போ அந்த hexagonal portionல ஆஃப் போர்ஷன் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ட்ரப்பீசாய்டல் செக்ஷன். அங்கே எப்படி டைமண்டில் பாதி அப்படின்னு நம்ம சொன்னோமோ அதேமாரி இங்கே ஹெக்ஸகனில் பாதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அப்போ எக்கனாமிக்கல் செக்ஷன் கண்டிஷன் தான் என்ன நமக்கு, இதுதான் நமக்கு வந்துட்டு கண்டிஷன் தெரிஞ்சிருச்சு. டாப் வித் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஆஃப் தி சைடு, டாப் வித் இஸ் ஈக்குவல் 2 times ஆஃப் சைடு ஸ்லோப், தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரி, n ஈக்குவல் டு 1/√3, ஆஃப் ஆஃப் தி ஹெக்ஸகனல் போர்ஷன் தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா, அப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் பாருங்கள், b plus nd into d. ஓகேங்களா, b plus nd into d. அப்போ b equal to, ஓகே, b அப்படின்றது நமக்கு என்னது 2 times நம்ம போட்டால் நமக்கு b கிடைச்சிரும். சரிங்களா, அப்போ d into root of n square plus 1. அப்போ என்னோட வேல்யூ பாருங்கள் ரூட் 1/√3. அப்போ ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1/2 1/3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 4/3 ரூட் எடுத்தால் 2/√3. ஓகே, இன்ட்டு 2. ஓகேங்களா, 2/√3 எதுக்கு 2 போட்டோம், பிகாஸ் b ஈக்குவல் டு 2 times ஆஃப் சைடு ஸ்லோப்னு சொன்னாரா, b ஈக்குவல் டு 2√3. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஏரியா ஈக்குவல் டு b plus nd into d. ஓகேங்களா, b plus nd into d அப்ளை பண்ணும்போது நமக்கு √3d² வருது. இந்த அளவு டஃபாலாம் கேட்டதில்லை, ஜஸ்ட் இதை நம்ம வந்து போட்டு வச்சிருக்கோம். ஓகேங்களா, எஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் மோஸ்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா ஹைட்ராலிக் மீன் டெப்த். ஹைட்ராலிக் மீன் டெப்த் m is equal to d/2 அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ராலிக் மீன் டெப்த் m is equal to d/2. ஏரியா டிவைட் பை வெக்டர் பெரிமீட்டர். இது எங்கே பார்த்த மாதிரி இருக்குங்களா, ரெக்டாங்குலர் செக்ஷனில் பார்த்துருப்போம். ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கும் ட்ரப்பீசாய்டல் செக்ஷனுக்கும் ஹைட்ராலிக் மீன் டெப்த் நமக்கு சேம் தான், m equal to d/2. இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன் பண்ணி படிச்சுக்கோங்க. சரிங்க, ரிலேட் பண்ணி படித்தா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஹைட்ராலிக் மீன் டெப்த்துக்கும் ட்ரப்பீசாய்டல் செக்ஷனுக்கும் மீன் டெப்த் ரெண்டுக்கும் வந்து ஹைட்ராலிக் மீன் டெப்த் சேம் தான். இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இது வரலாம் கேட்டதில்லை. இந்த மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் ஃபார் தி ரெக்டாங்குலர் செக்ஷன் m. Okay, for the ratio of the m to the most economical section for the trapezoidal section m ratio ரெண்டும் கேட்டாங்க என்ன சொல்லுவீங்க 1. அவ்வளவுதான். ஏன்னா இதுவும் d/2 அதுவும் நமக்கு d/2. அப்போ ஹைட்ராலிக் டெப்த் அப்படின்றது ஏரியா டிவைட் பை டாப் வித் ஆஃப் தி ஃப்ளோ. ஏரியா டிவைட் பை டாப் வித் ஆஃப் தி ஃப்ளோ b தான் நமக்கு. ஆல்ரெடி b நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா, b நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 2√3. ஓகேங்களா, ஸோ 2d டிவைட் பை 3 போட்டோம் நம்ம. அப்போ ஸோ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண நமக்கு ஏரியா போட்டு நமக்கு 3/4 ஆஃப் d நமக்கு வருது. 3/4 ஆஃப் d. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா d டேரெக்டாக நமக்கு வந்துடும். இங்கே வந்து 3/4 75% நமக்கு வந்து ஃப்ளோ ஆகுது. அதான் நம்ம சொல்கிறோம். அதாவது வெட்டட் பெரிமீட்டர் மினிமமாக இருக்கும். வெட்டட் பெரிமீட்டர் நமக்கு வந்து மினிமமாக இருக்கும். டிஸ்சார்ஜ் வந்து நமக்கு வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, எஸ். நெக்ஸ்ட், ஓகே. ஸோ இதுவரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ அதோடைய இப்போ
ஃப்ளோ கண்டிஷன்ஸ் நாம் பார்த்தோம். என்ன ஹெட் பொட்டன்ஷியல் ஹெட் அண்ட் கைனடிக் ஹெட் y + v²/2g அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். வெலாசிட்டி நாம பார்த்தோம். இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி ஃப்ளோ கண்டிஷன் ஓகேங்க பேஸ்ட் ஆன் தி ரெனால்ட்ஸ் நம்பர் அண்ட் ஃப்ரூட் நம்பர்ல அந்த ஃப்ளோ கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். ஆல்ரெடி நம்ம இதை படிச்சாச்சு. ஓகேங்களா? எஸ் flow condition based on that actual numbers அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? actual numbers. ஸோ இப்போ ரெனால்ட்ஸ் நம்பர் அப்போ இதில் நீங்கள் விஸ்கஸ் ஃபோர்ஸ் predominant ஆகும்னு சொல்றீங்களா? கிடையாது. இதில் விஸ்கஸ் ஃபோர்ஸ் நமக்கு கிடையாது. ஓகேங்களா? பிகாஸ் ஃப்ளோ இஸ் தி இன்விஸ்கஸ் ஃப்ளூயிட் தான். ஓகேங்களா? ஸோ இதில் விஸ்கஸ் ஃபோர்ஸ் நமக்கு கிடையாது. ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் வச்சுக்கோங்க. இதில் நம்ம எல்லாமே யூஸ் பண்ண போகிறது ஃப்ளூட் நம்பர் மட்டும்தான். ஓகேங்களா? வெலாசிட்டி இனர்ஷியா ஃபோர்ஸ் டிவைடட் பை தி அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் இனர்ஷியா ஃபோர்ஸ் டிவைடட் பை கிராவிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ். ஸோ இப்போ ரெனால்ட்ஸ் நம்பர் based on the Reynolds number, the classification of the channel 500 less than 500 flow is the laminar flow, 500 to 2000 is a transitional flow, greater than 2000 is a turbulent flow அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது ஒரு கேட்டதில் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ டெப்த் ஓகேங்களா? டி பேஸ்ட் ஆன் த டி மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. டி இஸ் ஈக்குவல் டு ஏரியா டிவைட் பை டாப் வித் ஆஃப் தி ஃப்ளோ. ஓகே, இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து டி விஜிஎல்னு பார்த்தோம் இல்லைங்களா? root of GD நமக்கு வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த ஃப்ளூட் நம்பர் கண்டுபிடிங்க. V for the velocity, G for the acceleration due to gravity, D for the depth of the flow. Depth of the flow நமக்கு ஏரியா டிவைட் பை டாப் வித் ஆஃப் தி ஃப்ளோ அப்படி நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த கண்டுபிடிக்கும் போது ஃப்ளூட் நம்பர் வந்து லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா அப்போ மீனிங் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்த இடத்துல. ஃப்ளூட் நம்பர் F1 is equal to V divided by root of GD. அப்போ லெஸ் தென் 1 இருந்தால் மீனிங் என்ன சொல்லுது பாருங்க. லெஸ் தென் 1 இருக்கும்போது டெப்த் நமக்கு எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஓவர் டெப்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டெப்த் அதிகமாக இருக்கும்போது தான் வேல்யூ வந்து லெஸ் தென் 1 நமக்கு வரும். சரிங்களா? அப்போ சப்கிரிட்டிக்கல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. சப்கிரிட்டிக்கல் ஃப்ளோ ஆர் ட்ரான்குவல் ஃப்ளோ, ஸ்ட்ரீமிங் ஃப்ளோன்னு சொல்லுவோம். சப்கிரிட்டிக்கல் ஃப்ளோ, ட்ரான்குவல் ஃப்ளோ, ஸ்ட்ரீமிங் ஃப்ளோ. இதெல்லாம் வந்து அதர் நேம் ஆஃப் தி சப்கிரிட்டிக்கல் ஃப்ளோ. ஓகே, ஃப்ளூட் நம்பர் இஸ் லெஸ் தென் 1 இஸ் known also known as ஸ்ட்ரீமிங் ஃப்ளோ, ஆல்சோ known as ட்ரான்குவல் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃப்ளூட் நம்பர் ஈக்குவல் டு 1 அப்படிங்கும்போது நமக்கு கிரிட்டிக்கல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம கிரேட்டர் தென் 1 அப்படிங்கும்போது சரி ஈக்குவல் டு 1 அப்படிங்கும்போது கிரிட்டிக்கல் ஃப்ளோ. கிரேட்டர் தென் 1 அப்படிங்கும்போது நமக்கு சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ. சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ, ஷூட்டிங் ஃப்ளோன்னு சொல்லுவோம். டொரன்ஷியல் ஃப்ளோ அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். டொரன்ஷியல் ஃப்ளோ அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இதெல்லாம். சரிங்களா? இதுவும் ட்ரான்குவல் ஃப்ளோ அண்ட் ஸ்ட்ரீமிங் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஈக்குவல் டு 1 அப்படிங்கும்போது நமக்கு கிரிட்டிக்கல் ஃப்ளோ. ஓகே, எஸ். ஸோ இது பேஸ்ட் ஆன் ஜஸ்ட் ஒரு கிளாசிஃபிகேஷன் மட்டும்தான் நமக்கு. இப்போ நம்ம இந்த டேர்மில் எல்லாமே யூஸ் பண்ண போகிறது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூட் நம்பர் மட்டும்தான். இது நமக்கு பிகாஸ் ஆஃப் கிராவிட்டி ஃபோர்ஸ் இஸ் predominant in the ஃப்ளூட் நம்பர். ரெனால்ட்ஸ் நம்பர் நமக்கு விஸ்கஸ் ஃபோர்ஸ். அதை நம்ம வந்து க்ளோஸ்டு கான்டியூட்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம டைமென்ஷனலெஸ் நம்பர்லாம் படிச்சாச்சு. ஓகேங்களா? எஸ், ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக் எனர்ஜி. ஓகேங்களா? நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க இல்லைங்களா? பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொன்னீங்க, கைனடிக் எனர்ஜின்னு சொன்னீங்க. ஸோ அந்த எனர்ஜிலாம் என்ன, எப்படி ஃபார்ம் ஆகுது, ஸோ அதை வச்சு நம்ம எப்படி சம் சால்வ் பண்ண போகிறோம், அதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட் ஓன்லி சம். ஓகேங்களா? இதில் வந்து டேரெக்டாக ஃபார்முலா கூட கேட்பாங்க. கிரிட்டிக்கல் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன, கிரிட்டிக்கல் டெப்த்துக்கு ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அப்போ டோட்டல் எனர்ஜி, ஓகே, டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் டேட்டம் எனர்ஜி. டேட்டம் இஸ் வெரி ஸ்மால், ஸோ ரிமூவ்டு. அப்போ y ப்ளஸ் v²/2g நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ y ஃபார் ஜஸ்ட் லீனியர் லைன், இட் இஸ் அ பொட்டன்ஷியல் ஹெட், இட் இஸ் அ லீனியர் லைன். ஓகேங்களா? இன்க்ரீஸ் ஆகும், x இன்க்ரீஸ் ஆகும், y வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும், லீனியர் லைன். ஓகேங்களா? இது பாருங்க, இது நமக்கு லீனியரா இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சம்திங் ஏதோ பெரபாலிக்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. பிகாஸ் ஆஃப் y² 4ac இல்லை x² divided by a² plus y² divided by b² is equal to constant அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். இப்போ இது நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க இது வந்து ரெக்டாங்குலர் ஹைபர்போலா, செவ்வக அதிபரவளையம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெக்டாங்குலர் ஹைபர்போலா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரெக்டாங்குலர் ஹைபர்போலா இதெல்லாம் கேட்டது கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரெக்டாங்குலர் ஹைபர்போலா. அப்போ ரெண்டு எனர்ஜியும் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து மீட் ஆகுது. அதுதான் வந்து கிரிட்டிக்கல் டெப்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மீட்டிங் அட் 2 எனர்ஜி. ஓகேங்களா? அதான் கிரிட்டிக்கல் டெப்த் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, எங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது. அப்போ கிரிட்டிக்கல் டெப்த்னு சொல்கிறீங்க, அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் எங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போ அது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? எஸ். அப்போ 2 டெப்த் நமக்கு கிடைக்குது, 1 and 2 அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து ஆல்டர்னேட் டெப்த் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 டெப்த் இஸ் அவைலபிள் டியூரிங் தட் மீட்டிங் த கர்வ். ஓகேங்களா? டோட்டல் எனர்ஜி கர்வ் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் ஆல்டர்னேட் டெப்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ். இப்போ ஆல்டர்னேட் டெப்த் இருக்கலையே ஃபர்ஸ்ட் டெப்த், அதிகமான டெப்த் இருக்கக்கூடிய டெப்த் எதுனா ஆல்டர்னேட் டெப்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது டெப்த் வர அப்படின்னா சீக்வன்ஸ் டெப்த். அதை ஃபாலோ பண்ணி ஆல்டர் டெப்த்தை ஃபாலோ பண்ணக்கூடிய வரக்கூடிய டெப்த் வந்து நமக்கு சீக்வன்ஸ் டெப்த்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீ ஜம்ப் டெப்த் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, ப்ரீ ஜம்ப் முன்னாடியே நமக்கு வந்து டெப்த் ஆஃப் ஃப்ளோவில் என்ன கூடிய இருக்கு டெப்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இருக்குல்லே வந்து ஆல்டர் டெப்த் தான் அதிகம், அதர் கிரிட்டிக்கல் எதுவுமே நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்ல. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. ஓகேங்களா? சீக்வன்ஸ் டெப்த்னு சொல்லிடுவாங்க, கிரிட்டிக்கல் டெப்த்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா?
two energy, okay, potential energy and kinetic energy meeting that point, the energy is the minimum, that depth is known as critical depth. ஓகேங்களா, டூ சீக்வன்ஸ் டெப்த் நமக்கு கிடைச்சுன்னா அதுக்கு பேர் ஆல்டர்னேட் டெப்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, போகலாங்களா? எஸ். ஃப்ரம் ஃபிகர் த மினிமம் எனர்ஜி, ஓகே, டெப்த் ஒன்லி இஸ் நோன் அஸ் கிரிட்டிக்கல் டெப்த். ஓகேங்களா, அந்த மீட்டிங் தட் பாயிண்ட் மினிமம் எனர்ஜி பாயிண்ட், மினிமம் எனர்ஜி எங்கே வருது அப்படின்னா அதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் டெப்த் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல அது மட்டும் இல்லாமல் என்ன இருக்கும், டிஸ்சார்ஜ் மேக்ஸிமம் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம், 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. At the critical depth, the specific energy is dash, discharge is dash அப்படின்னா specific energy is the minimum and discharge is maximum அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த velocity நமக்கு critical velocity, அந்த depth of flowல critical depth of flowல velocity flow ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் critical velocity அப்படின்னா. அப்போ critical velocity CV is equal to square root of yc அப்படின்னு சொல்றோம். G into root of yc. ஓகேங்களா, சாரி, எஸ், critical velocity VC is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி இன்டூ ஒய்சி ஆர் ஜிஒய்சி அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து ஒய்சி கண்டுபிடிக்கணும். அப்போ அதை கண்டுபிடிக்க தான் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் எனர்ஜி கான்செப்ட் வந்துட்டு இருக்கோம். சரிங்களா, இருக்குல்லையே ஃபர்ஸ்ட் டெப்த் என்ன டெப்த்னு சொல்லிக்கிறோம், ஆல்டர்னேட் டெப்த்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த எனர்ஜி கர்வ் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் மீட் ஆகிற கர்வ் நமக்கு என்னென்னு கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே, ரைட். இப்போ இந்த கிரிட்டிக்கல் டெப்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, ஸ்பெசிஃபிக் எனர்ஜி மினிமம் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, எஸ், போகலாங்களா? அப்போ எனர்ஜி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த டெரிவேஷன்லாம் ஸ்டோரி நமக்கு தேவையில்லை. வாட் இஸ் வாட் மட்டும் தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் போதும். ஓகேங்களா, ஒன்று மட்டும் போட்டுக்கலாம் என்னன்ட்டு. அப்போ ஸ்பெசிஃபிக் எனர்ஜி E is equal to y plus v square by 2g. அப்போ எனர்ஜி இஸ் வேரிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஹியர் டெப்த் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ dE/dy equal to 0. ஓகேங்களா, அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு டிகிரீஸ் மேக்ஸிமம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். சரிங்களா, கண்டிப்பாக அது dy/dy equal to 0 போட்டாகணும். ஓகேங்களா, ப்ளஸ் 0லேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு விஷயம் வந்து மேக்ஸிமம், அதாவது மினிமம் எங்கே அட்டைன் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, மினிமம் எங்கே போய் அட்டைன் ஆகும்னா இன்டகிரேஷன் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது வந்து கான்செப்ட், ஜென்ரல் மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, எஸ். அப்போ E is equal to y square by 2g. அப்போ இந்த இதில் என்ன பண்ணியிருக்க மாதிரி தெரியுதுங்களா, V equal to Q equal to V into D ன்னு எழுதியிருக்கேன். அப்போ V equal to Q by D ன்னு எழுதி வச்சிருக்கோம். சரிங்களா, V equal to Q by D ன்னு அப்ளை பண்ணி Q by D, அப்போ Q ஸ்கொயர் வந்துடும். இந்த இடத்துல D இல்லை, D ஸ்கொயர் நமக்கு வந்துருச்சு, 2G நமக்கு வந்துருச்சு. கரெக்டுங்களா, அப்போ dy by D நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணி ஈக்குவல் டு 0 போட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள். ஸோ இந்த கைனட்டிக் ஹெட், ஓகேங்களா, இது நமக்கு என்னது, நமக்கு D/2. இந்த கைனட்டிக் ஹெட் இஸ் ஈக்குவல் டு y தான் நமக்கு. சரிங்களா, ஸோ கைனட்டிக் ஹெட்னா நமக்கு இதுதான் நமக்கு. இந்த கைனட்டிக் ஹெட் இஸ் ஈக்குவல் டு half ஆஃப் தி பொட்டன்ஷியல் ஹெட் அப்படின்னு நமக்கு தெரியுது. சரிங்களா, அப்போ D ஃபார் பொட்டன்ஷியல், y ஃபார் பொட்டன்ஷியல், அதோடைய ஆஃப் தான் நமக்கு இந்த கைனட்டிக் ஹெட்னு மீன் பண்ணுது. அப்போ கைனட்டிக் ஹெட் இஸ் ஈக்குவல் டு half ஆஃப் தி பொட்டன்ஷியல் ஹெட் அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்போ E மினிமம் இஸ் ஈக்குவல் டு 3/2 டைம்ஸ் ஆஃப் yc. இது நமக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா பாருங்க, அப்போ E இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் ஹெட் பிளஸ் கைனட்டிக் ஹெட்னு சொல்லிட்டீங்க. கைனட்டிக் ஹெட் அப்படின்னு சொல்லிச்சு. இது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க ஆல்ரெடி, கைனட்டிக் ஹெட் இஸ் ஈக்குவல் டு half ஆஃப் தி பொட்டன்ஷியல் ஹெட்னு சொல்லிட்டீங்க. அப்போ கைனட்டிக் ஹெட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த இடத்துல சாரி பொட்டன்ஷியல் ஹெட் நமக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, அப்போ நம்ம அப்ளை பண்ணால் நமக்கு என்ன பாருங்க, YC நமக்கு வரணும். அப்போ பொட்டன்ஷியல் ஹெட் Y, இந்த கைனட்டிக் ஹெட் வந்து நமக்கு half ஆஃப் தி Y அப்படின்னு நம்ம சொல்கிறோம், YC. ஓகே, ஏன்னா இது கிரிட்டிக்கல் டெப்த் நமக்கு. அப்போ இங்கே ஒரு 1 ப்ளஸ் இங்கே ஒரு 1/2, அப்புறம் நம்ம 3/2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, YC அப்படின்னா அப்போ எனர்ஜி, ஸ்பெசிஃபிக் எனர்ஜி, மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி ஃபார் தி ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு 3/2 டைம்ஸ் ஆஃப் YC. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா, சேம் இதே மாதிரி பெரபாலிக் செக்ஷன் வந்து கைனட்டிக் ஹெட் இஸ் ஈக்குவல் டு 1/3 ஆஃப் பொட்டன்ஷியல், 1/3 ஆஃப் பொட்டன்ஷியல் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். இதே நமக்கு ட்ரையாங்கிள் செக்ஷனுக்கு 1/4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1/4 இந்த எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் டெரிவேஷன் வந்து நம்ம எடுத்து வந்து டெரிவேஷனில் நீங்கள் தெரிஞ்சுக்க தேவையில்லை. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. இந்த கைனட்டிக் ஹெட்டுக்கும் பொட்டன்ஷியல் ஹெட்டுக்கும் ரேஷியோ கூட நமக்கு கேட்பாங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா கவனிங்க, இந்த ஸ்பெசிஃபிக் எனர்ஜி, ஓகே, இந்த ஸ்பெசிஃபிக் எனர்ஜி ஃபார் தி ரெக்டாங்குலர் செக்ஷன் 3/2. ஓகேங்களா, 3/2. ஓகேங்களா, 1.5 டைம்ஸ் ஆஃப் YC. ஓகேங்களா, இதே நமக்கு வந்து பெரபாலிக் செக்ஷன், ஓகேங்களா, பெரபாலிக் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1.33 நமக்கு வரும், 4/3 நமக்கு வரும். பெரபாலிக் செக்ஷன் வந்து 4/3. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரையாங்குலர் செக்ஷன் 1.25/4 அப்படின்றோம். இப்போ பாருங்கள், ஒரு ரெக்டாங்குலர் செக்ஷனில் 2/3 ஏரியாவை ஆக்குபை பண்ணுறது தான் நமக்கு வந்து பெரபாலிக் செக்ஷன். அப்போ இதனோட ஏரியா நமக்கு அதிகம். அப்போ இது நமக்கு அதிகமாக இருக்கும். அப்போ ரெக்டாங்குலருக்கு அடுத்தது அதிகமாக இருக்கிறது வந்து நமக்கு என்னது, பெரபாலிக். இப்போ இந்த ட்ரையாங்கிள் அப்படின்னா நமக்கு நிறைய ட்ரையாங்கிள் வரும். ஓகேங்களா, 3-4 ட்ரையாங்கிள் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அதோட ஸ்பெசிஃபிக் எனர்ஜி நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், 1.25 அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா, அப்போ 5/4 நமக்கு வரும். இது நமக்கு வந்து 4/3 நமக்கு வரும். இது வந்து 3/2 நமக்கு வரும். அப்போ இதோட கூட்டிருக்கீங்க Y ப்ளஸ் இந்த
3/2 தெரிஞ்சிருச்சு. அப்போ y plus x அதை நீங்கள் வந்து கழிச்சு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆன்சர் எடுத்துடலாம். எதனோட ரேஷியோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? அந்த டெரிவேஷன் இந்த கொஷின்ஸ் நமக்கு வந்து அதிகம் கேட்டது கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. ஸோ ஸ்பெசிஃபிக் எனர்ஜி. ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக் எனர்ஜி நமக்கு டாபிக் முடிஞ்சு. அடுத்து வந்து பேஸ்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி இந்த கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் ஃப்ளோ. ஓகேங்களா? கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் ஃப்ளோ ஃபார் தி ஆல் தி சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்முலா இது. கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் ஃப்ளோ YC is equal to Q squared over G the whole power 1/3. இந்த டிஆர்பியில் என்ன கேட்டாங்க, எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு 1.2 1.3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் இந்த கிரிட்டிக்கல் டெப்த்தில் எங்கே யூஸ் பண்ணணும் நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. அப்போ டேரெக்டாக இந்த ஃபார்முலா வந்து ஆல்ஃபா Q squared over G whole power 1/3. ஆல்ஃபா into Q squared over G whole power 1/3. The alpha values varies from 1 based on the assumptions varies from 1 to 1.1 அப்படின்றாங்க. ஓகே. எனி ஷேப். ஓகேங்களா? எந்த ஷேப்பாக தான் இருக்கட்டும், இது ஒரு ஃபார்முலா. Q squared over G AC cube divided by T. இதில் வந்து AC cube வந்து என்ன பண்ணும், ஏரியான்றது B into YC. ஓகேங்களா? B into YC. அதில் வந்து கிரிட்டிக்கல் டெப்த் நீங்கள் எடுத்துடலாம். அப்போ அதோட Q ஸ்கொயர் உங்களுக்கு தெரியணும், G தெரியணும், G நமக்கு தெரியும், ஏரியா உங்களுக்கு தெரியணும், Tன்றது டாப் வித் ஆஃப் தி ஃப்ளோ நமக்கு தெரியணும். இது தெரிஞ்சுன்னா எந்த ஷேப் இருந்தாலும் ஓகே. பட் ஜென்ரல் ஃபார்முலா டேரெக்டாக அந்த ஃபார்முலா கொஸ்டின் கேட்பாங்க. கிரிட்டிக்கல் டெப்த் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு Q ஸ்கொயர் டிவைடட் பை G ஹோல் பவர் 1/3. ஓகேங்களா? எஸ். ஸ்பெசிஃபிக் எனர்ஜி மினிமம். ஓகேங்களா? நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஸ்பெசிஃபிக் எனர்ஜி இஸ் த மினிமம் and 2 depth of flow is available as a alternate depth அப்படின்னு as alternate depth and both depth energy is constant அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? 2 depth is available. அந்த டெப்த்துக்கு பேர் தான் alternate depth. சீக்வன்ஸ் டெப்த் போட்டுருவோம். சீக்வன்ஸ் டெப்த் இஸ் நெக்ஸ்ட். alternate டெப்த்துக்கு அடுத்தது வரது தான் சீக்வன்ஸ் டெப்த். அதுக்கு அப்புறம் வரது ப்ரீ ஜம்ப் டெப்த். ஓகேங்களா? அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. இப்போ ட்ரையாங்கிள் செக்ஷனுக்கு கிரிட்டிக்கல் டெப்த் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி, நீங்கள் தான் எனி ஷேப் கொடுத்துட்டீங்க அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் சரி, டேரக்ட் ஃபார்முலா இது. ஓகேங்களா? Q ஸ்கொயர் டிவைடட் பை G 2Q ஸ்கொயர் டிவைடட் பை G ஹோல் ஓகே G tan theta whole tan square theta whole power 1/5 அப்படின்னா 2Q square divided by G tan square theta whole power 1/5 is the YC அப்படின்னு நம்ம சொல்றோம். 2Q square divided by G tan square theta whole power 1/5. ஓகேங்களா? YC is equal to 2Q square divided by G tan square theta whole power 1/5. the theta only 45 degree because இது நம்ம 90 degree நம்ம எடுத்துக்குவோம். 90 degree நம்ம இதை எடுத்துக்குவோம். ஸோ அதனுடைய θ by 2. ஓகேங்களா? ஆக்சுவலாக அதை θ by 2ன்னு போட்டுருணும். ஸோ θ போட்டு நமக்கு 45 டிகிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் இதுவரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் ஃப்ளோ நம்ம எப்படி பார்த்தோம். சரிங்களா? கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் ஃப்ளோ நமக்கு எப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சேனல் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? நார்மலாக சேனல் போயிட்டுருக்கு. சடனாக ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேரம் அதாவது குறிக்கிறது. சரிங்களா? சின்னதாகிடுது. சடனாக ஒருத்தால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பாண்ட் ஆகுது. அப்படிங்கும்போது அந்த இடத்துல எனர்ஜி டிஃப்ரென்ஸ் என்ன நமக்கு வருது, ஹெட் லாஸ் நமக்கு என்ன வருது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எனர்ஜி டிஃப்ரென்ஸ் ஹெட் லாஸ் அப்படின்னாவே நமக்கு என்ன பண்ணுவோம், டார்சி வெயிஸ்பெர்க் ஃபார்முலா தான். ஸோ அது வந்து இங்கே எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? எஸ். 1 minute. ஓகே. ஸோ நேரோ சேனல். ஓகேங்களா? இதில் வந்து கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட் ஐஇஎஸ்ல தான் அதிகம் கேட்டிருக்காங்க. டிஎன்பிசி டிஆர்பி ஏஇல வந்து அதிக கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டதில்லை. முன்னாடி டாப்பிக்கில் வந்து மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? எஸ். ஸோ இது வந்து நேரோ சேனல். இப்படி ஒரு நேரோ போயிட்டு இருக்க சேனல் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது வைட் ஆகுது. B1 அண்ட் B2ன்னு வருது. அப்போ எனர்ஜி கரெக்ஷன் எங்கே நமக்கு வரும், அந்த Q V இன்ட்டு D QB நமக்கு வேரிய பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அப்போ V ஈக்குவல் டு ஓகேவா V by V equal to Q into D ன்னு பார்த்தோம். ஸோ அப்போ இதில் Qன்றது டிஸ்சார்ஜ் நமக்கு வரதுனால அந்த இடத்துல நமக்கு வேரியும். அப்போ Y1 எனர்ஜி செக்ஷன் ஆஃப் this portion 1 ஓகேங்களா 1 and 2 Y1 plus alpha V squared by 2G depth 1 B1. அடுத்து ரெண்டாவது Y2 alpha V squared by 2G plus the energy loss அப்படின்றோம். அப்போ இந்த எனர்ஜி லாஸ் தான் நமக்கு ஹெட் லாஸ் FL V squared by 2GD. ஓகேங்களா? இந்த செக்ஷன் இஸ் த சர்க்குலர் செக்ஷன் M is equal to D by 4. ஓகேங்களா? டயாமீட்டர் நம்ம பேஸ்ட் ஆன் தட் வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ ஹெட் லாஸ் ஈக்குவல் டு FL V squared by 2GD அப்படின்றது நம்ம போகிறதுக்கு போல இந்த இடத்துல F is equal to 8G divided by C square ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கணும். ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் இருக்கும், செசிஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன ரேஷன் சொல்லிட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணி இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறது நம்ம கான்செப்ட். ஓகேங்களா? கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க என்னன்ட்டு, சம் சால்வ் பண்ண பிடிச்சிடும். இப்போ வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க, மேனிங்ஸ் ஃபார்முலா, செசிஸ் ஃபார்முலா. அப்போ இந்த செசிஸ் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க குட்டஸ் ஃபார்முலான்னு சொல்கிறாங்க. இந்த 1 மார்க் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். C is equal to 23 plus 0.001115 divided by I plus 1 by N
divided by 1 plus 23 இது அப்படியே நமக்கு வரும் 1 plus 23 plus 0.001/5 into n root r or root m அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இந்த n வேல்யூ குட்டஸ் கான்ஸ்டன்ட் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா இது ஆல்ரெடி நமக்கு தெரியும் c is equal to 1/n into m power 1/6 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா பாசின்ஸ் ஃபார்முலா 157 divided by 1.87 157.6 divided by 1.81 k by root r அப்படின்றோம் ஸ்டிக்லர் ஃபார்முலா அதாவது ஸ்டிக்லர் ஃபார்முலா n மேனிங்ஸ் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு d50 diameter of particles in 50% d50 divided by 24 whole power 1/6 இதோட ட்விஸ்ட் என்னன்னா இதுல எல்லாமே d50 வந்து மீட்டர்ல அப்ளை பண்ணனும் நீங்க சரிங்களா மீட்டர்ல அப்ளை பண்ணனும் இது ஒரு டைம் ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு இன்ஜினியர் வந்து பாத்தீங்கன்னா வர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து என்னோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க 15 வந்துருச்சு ஓகேங்களா என்னோட வேல்யூ நமக்கு வந்து 15 வந்துச்சு 15 கரெக்ட்டுங்களா தப்பு இல்லையா சரிங்களா நமக்கு 0.15 0.12 தான் வரணும் என்ன ரீசன் அப்படின்னா இந்த d15 வந்து எங்களுக்கு வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு டயாமீட்டர்ல போடாம mmல போட்டாங்க சரிங்களா mmல போட்டாங்க இப்போ அதை வந்து நீங்க மீட்டர்ல போடும்போது அது என்னோட வேல்யூ என்ன இருக்கும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படிட்டாங்க அப்ப டைரக்டா நீங்க என்ன எழுதணும் ஃபார்முலா எழுதணும் n is equal to d15 whole power 1/6 divided by 24 constant அதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அப்ப n1 divided by n2 is equal to d15 இங்க mmல அப்ளை பண்ணும்போது அவருக்கு என்ன வேல்யூ வந்துச்சுன்னு போட்டுக்கங்க நீங்க மீட்டர்ல அப்ளை பண்ணி அதோட என்ன வேல்யூ கண்டுபிடிங்க என்ன வந்திருக்கும் 1000ல டிஃபரண்ட் வந்திருக்கும் அவ்வளவுதான் அப்ப divided by 1000 போட்டா நமக்கு whole power 1/3 இருக்கு ஓகேங்களா ஐ திங்க் 1.5 or 0.15 அது எனக்கு சரியா தெரியல பட் ஒரு கான்செப்ட் நமக்கு வந்து இதுதான் சரிங்களா ஆன்சர் வந்து 0.015 0.15 0.2 அந்த ரேஞ்ச் நமக்கு வந்திருக்கும் ஓகேங்களா 0.12 அந்த ரேஞ்ச் ஓகே எஸ் நெக்ஸ்ட் போலாங்களா ஓகே ஓகே இப்போ நாம வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தட் அங்க எப்படி நீங்க வந்து வித் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னு பாத்தீங்க இந்த இடத்துல ரைசிங் கர்வ் ஓகேங்களா டெப்த் வேரி ஆகும்போது எங்களுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இதுல நமக்கு வந்து வேரியேஷன் ஆஃப் ஃப்ளோ நமக்கு எப்படி பெட் ஸ்லோப் எப்படி நமக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம இத பார்க்க போறோம் சரிங்களா சோ இதுல இருந்து क्वेश्चंस வந்து கேட்டிருக்காங்க அப்படினா கேட்டிருக்காங்க ரொம்ப டீப்பான क्वेश्चंसலாம் வந்து இத கேட்டதில்ல ஓகேங்களா வாட் இஸ் வாட் மட்டும் தெரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க போதும் ஓகே அஃப்ளக்ஸ் அப்படினு சொல்றோம் ஓகேங்களா அஃப்ளக்ஸ் அப்படி நம்ம சொல்லுவோம் ஓகே அப்படினா எஸ் So afflux equal to rise of water level due to any obstruction is known as afflux அப்படினு சொல்றோம் rise of water level any obstruction அப்ப இது எங்க பார்த்த மாதிரி இருக்கா gradually varied flow தான் சரிங்களா அப்ப discharge q equal to area into velocity with respect to x or y q by b னு எழுதிக்கலாம் small q is equal to q by b or v into d அப்ப நமக்கு இது என்ன சேஞ்ச் ஆகுது with respect to depth or widthல நமக்கு வந்து discharge சேஞ்ச் ஆகுது அப்ப நமக்கு இப்படி தான் நமக்கு வேரி ஆகுது அப்ப discharge in the downstream side minus upstream discharge in the downstream side minus upstream side அப்படி சொல்றோம் இது நமக்கு வந்து difference of the discharge okay discharge in the upstream side sorry ஓகேங்களா upstream side minus downstream side அப்படி சொல்லலாம் difference ஓகேங்களா அது வந்து plus or minus அது நமக்கு ஒண்ணும் பண்ண முடியாது ஓகே எஸ் so difference of the discharge நம்ம கண்டுபிடிக்கலாம் afflux அப்படினா நீங்க என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா the rise of the water level due to any obstruction அதுக்கு பேர் afflux அப்படினு சொல்றோம் afflux ஓகே எஸ் நெக்ஸ்ட் spatially varied flow இது நமக்கு பார்த்தா தெரியும் ஸ்பேஸ் நமக்கு வந்து வேரி ஆகுது ஓகேங்களா அப்ப நமக்கு என்ன அர்த்தம் width வந்து இன்கிரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது some amount of water added or subtracted from the water level is known as spatially varied flow the form the flow over the side wear run off flow அப்படினு சொல்றோம் ஒரு ஆஃப் தி சைடு வியர் சைடுல தான் நமக்கு நடக்கும் ஓகேங்களா அப்ப நமக்கு இப்படி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு வியர் வந்து சடனா இப்படி வந்து கான்ட்ராக்ஷன் ஆகுது அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகும் ஸ்பேஸ் நமக்கு வேரியட் சம் அமௌண்ட் ஆஃப் தி வாட்டர் வந்து நமக்கு ஆட் ஆகலாம் இல்ல வந்து ஆட் ஆகாது சேம் ஃப்ளோ தான் டியூ டு தட் என்ன சொல்றது அந்த சுருங்கி இருக்கிறதுனால அந்த கன்ஃபைன்ட் பிளேஸ்னால நமக்கு என்ன வாட்டர் நமக்கு ஆட் ஆகாம ஃபீல் ஆகும் ஓகே தட் இஸ் ஸ்பேஷியலி வேரிட் ஃப்ளோ டைனமிக் கிராஜுவலி வேரிட் ஃப்ளோ அப்படினா டைனமிக்லி அப்படிங்கும்போது நமக்கு என்ன வந்துருதுல ஃபோர்ஸ் நமக்கு வந்துரும் சோ அப்ப ஸ்பெசிபிக் எனர்ஜி பத்தி கண்டிப்பா பேசுவாங்க due to bed slope and energy slope water level changing by the using of dy by dx அப்படினு சொல்றோம் அதாவது ஸ்லோப் நமக்கு dy by dx நமக்கு அத height with respect to length dy by dx bed slope minus energy slope 1 minus Froude number square இதுதான் என்னோட ஜெனரல் ஃபார்முலா bed slope minus energy slope divided by Froude number square அப்படினு சொல்லுவோம் ஓகே used for Chassis formula Manning's formula for find outing the SC இது bed slope கொடுத்துருவாங்க 1 in 1000 1 in 10000 அப்ப energy slope நீங்க கண்டுபிடிக்கணும்ங்களா velocity v equal to c into root of mi அப்ப அந்த I வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படினா இவர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க அப்படினு சொல்றோம் Chassis ஃபார்முலாவையும் Manning's ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணுங்க அப்படினு சொல்றாங்க சரிங்களா போலாமா அப்ப du by dx டைரக்ட்டா இந்த ஃபார்முலா ஓகே நீங்க மறக்காம வெச்சுக்கோங்க ஓகே இதனோட டெரிவேஷன்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை இது Manning's ஃபார்முலாவுடைய क्वेश्चंस இது கேட்டது இது வரலாம் சும்மா தெரிஞ்சு வெச்சுக்கோங்க அப்ப bed slope into அந்த வேல்யூ நான் டைரக்ட்டா அப்ளை பண்றோம் 1 minus normal depth of flow of the channel whole power cube ஓகேங்களா 1 minus
critical depth divided by y whole power cube அப்படின்னு இங்க வந்து whole cube வரும் இங்க 10 to the power of 9 3 நமக்கு வரும் ஓகே 10 to the power of 3 நம்ம dy by dx bed slope into 1 okay 1 minus normal depth divided by depth of flow whole power 10 by 3 divided by critical depth ஓகேங்களா இங்க normal depth n c இங்க நமக்கு n c அப்படின்றோம் கீழ வருது பாத்தீங்கன்னா normal depth எப்பவும் போல overall depth of the channel அப்படின்றோம் 1 minus yc divided by y whole power 3 அப்படி நம்ம சொல்லுவோம் சரிங்களா இந்த ஃபார்முலா வந்து வாட் இஸ் வாட் தெரிஞ்சு வச்சீங்கன்னா நீங்க போதும் ரொம்ப டீப்பா படிக்க தேவையில்ல சரிங்களா ஓகே சோ இப்போ நீங்க dy by dx கண்டுபிடிச்சிட்டீங்க அந்த dy by dx வேல்யூ வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் வருது நெகட்டிவ் வருது ஈக்குவல் டு 0 வருதுனா அதை வச்சு எப்படி நீங்க ப்ரொஃபைல் கிளாஸிஃபை பண்ணுவீங்க அப்படின்றத நாம பார்க்கலாம் ஓகேங்களா எஸ் dy by dx வந்து greater than 0 அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் ரைசிங் கர்வ் அப்படி சொல்லலாம் ரைசிங் கர்வ் ஆர் பேக் வாட்டர் கர்வ் அப்படினோம் அப்போ கர்வ் வந்து உங்களுக்கு ரைட் சைடே போயிட்டு இருக்கு ஓகேங்களா எஸ் dy by dx லெஸ் தென் கர்வ் டிரா டவுன் கர்வ் அப்படினு சொல்றோம் என்ன சொல்றோம் நம்ம இத டிரா டவுன் கர்வ் அப்படினு அப்ப டவுன் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு அப்படி நாம சொல்றோம் ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா dy by dx equal to 0 நோ ப்ரொஃபைல் வாட்டர் சர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா நோ ப்ரொஃபைல் டைரக்ட்டா கம்யூனிட்டி 7 அது பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு அப்படி நம்ம சொல்றாங்க ஓகே dy by dx greater than 0 அப்படிங்கும்போது நமக்கு ரைசிங் கர்வ் இந்த क्वेश्चन டைரக்ட்டா கேட்கலாம் ஓகேங்களா the bed slope variation with the values get the positive the flow is the rising curve ஓகேங்களா டிரா டவுன் ரைசிங் கர்வ் ஆர் டிரா டவுன் கர்வ் நோ ப்ரொஃபைல் அல்ல none of this ன்னு கேட்கலாம் அப்போ ரைசிங் கர்வ் ஓகேங்களா அப்போ ஈக்குவல் லெஸ் தென் 0 வந்து நமக்கு டிரா டவுன் கர்வ் அப்படி நம்ம சொல்லுவோம் சரிங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தட் நீங்க ஓகே டிரா டவுன் ஆகுன்னு சொல்லிட்டீங்களா அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு y1 ல இருந்து y2 அப்போ அந்த எனர்ஜி வேரியேஷன் உங்களுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்த எனர்ஜி வேரியேஷன் உங்களுக்கு எவ்வளவு அப்படியே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரொஃபைலா வந்துட்டே இருக்கிறது தான் ஓகேங்களா இந்த எனர்ஜி வேரியேஷன் உங்களுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த क्वेश्चन கேட்பாங்க சரிங்களா சோ இந்த ஓபன் சேனல் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் டாபிக் ஓகேங்களா அதாவது ஒரு 2 hour போறக்கூடிய கிளாஸ் இது ஓகே சோ ஒரே வீடியோல நம்ம வந்து முடிக்க முடியாது சரிங்களா சோ இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இப்போ இது வரலும் பார்த்தது அப்படி நம்ம கண்டினியூ பண்ணுவோம் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து லென்த் ஆஃப் தி ப்ரொஃபைல் கர்வ் என்னன்னு நம்ம பார்க்கலாம் அடுத்து வந்து செசிஸ் ஃபார்முலா மேனிங்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து வைட் ரெக்டாங்கிள் சேனலுக்கு வந்து டெரிவேஷன் போடுறாங்க ஓகே சோ அந்த ஃபார்முலாஸ்லாம் என்ன கண்ட்ரோல்டு செக்ஷன்னா என்ன அடுத்து இந்த ஹைட்ராலிக் ஜம்ப் ஒரு क्वेश्चन ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ராபிட்லி வேரிட் ஃப்ளோ தான் ஹைட்ராலிக் ஜம்ப் நமக்கு வருது சப் கிரிட்டிக்கல் ஃப்ளோல சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோல இருந்து சப் கிரிட்டிக்கல் ஃப்ளோக்கு நமக்கு வந்து போகும் ஓகேங்களா எஸ் சோ ஹைட்ராலிக் ஜம்ப் நமக்குனா என்ன அதனோட எனர்ஜி நமக்கு 2 டெப்த் நமக்கு வரும் அதை எப்படி டெரிவேஷன் போடுறது ஓகே அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டீடைலா பார்க்கலாம் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை விட இந்த டைப் ஆஃப் சேனல் ஸ்லோப் அதாவது m1 ப்ரொஃபைல் m2 ப்ரொஃபைல் சோ உங்களுடைய m1 ல வந்து m1 m2 m3 மைல்டு ஸ்லோப் 1 2 கிளாஸிஃபை பண்றாங்க ஸ்டீப்ல s1 s2 s3 எப்படி கிளாஸிஃபை பண்றாங்க அப்படின்றத நம்ம டீடைலா வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஓகே फ्रेंड्स சோ ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க thank you so much and all the very best